தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய தொண்டர்களின் விவரங்களை, அதனுடைய பார்க்கிங் மற்றும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், விவரம் என்ன? தற்போது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு? போக்குவரத்தில் என்ன விதமான மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு? தேவபிரியன், தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு என்பது மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு வருகை தரும் வாகனங்களுக்காக சுமார் 475 ஏக்கர் பார்க்கிங் வசதி மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் இடம் கொஞ்சம் சிறியதாக இருந்தாலும் அந்த இடத்தை காட்டிலும் 3 மடங்கு அளவிற்கு இந்த பெரிய இடம் என்பது தேர்வு செய்யப்பட்டு பார்க்கிங்க்கு மட்டும் சுமார் 475 ஏக்கர் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பார்க்கிங்கை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கிங் 1, 1A, 2 மற்றும் 3. சென்னையிலிருந்து, அதாவது ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மாநாடு திடலுக்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 260 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் 1A மற்றும் 1A-ல் நிறுத்த வேண்டும். அதே போல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுவதும் பார்க்கிங் 2-ல் நிறுத்த வேண்டும். அதே போல பொதுவாக இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் வரக்கூடிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அனைத்தும் அந்த எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய பார்க்கிங் 3-ல் நிறுத்த வேண்டும் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில் மாநாடு முடிந்து திரும்பும் பொழுது கிட்டத்தட்ட மாநாடு திடலை விட்டு வெளியேறவே 6 மணி நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அந்த போக்குவரத்தை நெரிசலை குறைப்பதற்காகவே தாவேகா சார்பில் இந்த பார்க்கிங் ஸ்லாட் மற்றும் 3 இடத்தில் பிரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்று அந்த இடம் தற்பொழுது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாநாட்டு திடலுக்கு இன்று இரவு முதலே தொண்டர்கள் அதிக அளவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பார்க்கிங்கும் இந்த போக்குவரத்து இடையூறு என்பது இந்த மாநாட்டில் ஏற்படாத ஒரு ஏற்பாடு என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.